ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இது தெரியாததுனால அவங்க இவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. சரி, நீங்கள் எல்லாம் இத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா? எவ்வளோ பேர்? நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ தேவத்தில் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கு, அவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு பலிபீடம் கட்டுறேன், நீங்களும் கட்டுறேன். சரியா? நீங்களும் கட்டுங்க, நானும் கட்டுறேன். அதில் வந்து நான் ஒரு ஆட்டை என்ன பண்ணுறேன், பலி கொடுக்குறேன். நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. அப்போ யாருடைய பலிபீடத்திலிருந்து இந்த ஆடு வந்து என்ன ஆகப்படுறது எடுக்கிறாங்க, ஆண்டவர் வந்து எடுக்கிறாரோ அதுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க சவாலை ஏற்றுக்கிறாங்க. அப்போ சவாலை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு பலிபீடம், ஆடு வெட்டுறவங்க எப்படி ஒரு பீடம் மாதிரி வேணும் இல்லையா? மாடுங்களா அது வெட்டுறது, அவங்க வெட்டுறது என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. பலிபீடம் கட்டி அதில் ஒரு மாட்டை குழந்தை வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, அதை பலி கொடுத்து பாகால்கள் எல்லாம் நோக்கி கூப்பிட்றாங்க, நீ வாழ்த்து. அப்புறம் அழகு கொடுத்துறாங்க, கையில் கீறிக்கிறாங்க, நல்லா அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் வருது, எல்லாம் அதான் பூஜை பண்ணுறாங்க. அந்த சாமியார் எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க, நிறையா பேர் அவங்க. அப்போ ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க கூப்பிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, வரவே இல்லை. இந்த விக்கிரம் தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க, கீறிக்கிறாங்க, உடம்ப சரீரத்தை கீறி ரத்தத்தை வர வைக்கிறாங்க, வரவே இல்லை. கூப்பிடுறாரு. அப்போ சரி, அப்போ அவர் வந்துட்டு எலியா என்ன சொன்னார், இப்போ நான் கூப்பிட்றேன், உங்களோட சாய்ஸ் உங்கள் கடவுள் வந்தாரா அப்படின்ட்டு. இப்போ சரி, நீங்கள் இது வரைக்கும் கூப்பிட்டீங்க, நீங்கள் கூப்பிட்ற கடவுள் வரல, இப்போ நான் கூப்பிட்றேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழியை, ஒரு பலிபீடை கட்டி அந்த பலிபீடத்தை சுற்றியும் ஒரு குழியை நோண்டி அதில் 3 குடம் தண்ணி ஊற்றி அந்த பீடத்து மேலே பச்சை தண்ணி ஊற்றி அப்புறம் ஒரு மாடை என்ன பண்ணுறாரு, அவரும் என்ன பண்ணுறாரு, பலி கொடுக்குறது. அப்புறம் விறகுகளை எல்லாம் அடுக்கி அதுக்கு மேலே அதையை வச்சு அது மேலேயும் தண்ணி ஊற்றுறாங்க. ஈரம் எல்லாருமே ஃபுல்லாக ஈரம், தண்ணி வாய்க்காலாட்ட ஓடுது. நிறைய ஒரு 10 குடம் தண்ணி, 9 குடம், 6 குடம், 9 குடம், 3 குடமாக ஊற்றாரு எல்லாம். அப்போ ஆண்டவரே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே கண்டுகொள்ளும்படிக்கு, இவன் பணியும்படிக்கு, நீர்தான் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று கண்டுகொள்ளும்படிக்கு இந்த நாட்களில் இந்த பலியை நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கீகரிங்க. நீங்கள் வந்து அக்னி மயமானவரே, நீங்கள் வந்து இறங்கி இதை என்ன பண்ணுங்க, அதே ஒரு அக்னியை அனுப்பி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நோக்கி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. அப்போ அவர் நோக்கி கூப்பிடும்போது வானத்திலிருந்து அப்படியே அக்னி இறக்கி